எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியருமாகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே 2 பதிவுகள் பார்த்திருக்கோம் இந்த 5ஆம் பாவ காரகத்தை பத்தி. இப்போ 3வது பதிவு. கண்டிப்பா அந்த 2 பதிவுனுடைய லிங்க் கொடுக்கறேன், பாருங்க. இது 3வது பதிவு. இதுல என்னென்ன காரகங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயற்கை, அழகு, ரசனை, வர்ணனை, காதல், இதயம், முதுகுத்தண்டு, பாலியல் ஹார்மோன்கள், உயிரணுக்கள், ஒரு உயிரை உருவாக்கும் திறன், குழந்தை, சிற்றின்பம், உல்லாசம், சினிமா, நடிப்பு, ஜோதிடம், கமிஷன், ஆலோசனை கூறுதல், அதுக்கப்புறம் அதிகாரமின்றி அன்பாக நடந்து கொள்வது, கலைகள், கவர்ச்சி, மற்றவரை மயக்குதல், எதையும் உணர்வு பூர்வமாக அணுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். எதையும் உணர்வு பூர்வமால மற்றவரை மயக்குதல் வரையும் பார்த்தோம். சரிங்களா? இப்ப இதனுடைய தொடர்ச்சியாக இப்போ எதையும் உணர்வு பூர்வமாக அணுகுதல் அப்படின்னா, சென்டிமெண்ட் சொல்றோம் இல்லையா, சென்டிமெண்டே இல்லையா அப்படின்றல இவங்களுக்கு ஓவர் சென்டிமெண்டா இருக்கும். பாவங்கள்லாம் அதிகமா தொடர்பு கொண்டா அதிகமான சென்டிமெண்டா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் சென்டிமெண்டா இருப்பாங்க. எதுனா விழுந்துச்சுனாலும் அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. ஒரு சின்ன அடிபட்டுச்சுனாலும் அச்சுச்சோ இவ்வளவு பெரிய அடிபட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும், அது மட்டும் இல்லாம அவங்க ஒருத்தர் கலங்குறாங்க, ஒருத்தர் கண்ணீர் விடுறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கணும், ஓரளவுக்கு அவங்க ஆழமா உணர்வு பூர்வமா அவங்கள உணர்ந்து கொண்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்கலாம் இவங்க தான். ஏன்னா இலகிய மனசு இவங்களுக்கு டக்குன்னு இலகிடுவாங்க. அதுதான் சொல்றேனே, நிறைய விஷயங்கள் பிளஸ்ஸாவும் இருக்கும், நிறைய விஷயங்கள் மைனஸாவும் இருக்கும். அது பாவ தொடர்புகளை கொண்டுதான் அவர்கள் எந்த அளவுக்கு இலகியமா மனசா இருப்பாங்க, எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா இருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்வார்கள். என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே, என் உணர்ச்சியை மதிக்கிறியா, என்னுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிறியா அப்படின்னு ஒரு எதிர்பாலினத்தர் பேசிக்கிறோம் இல்லையா? கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், இல்ல நண்பர்களிடத்தில், எல்லா உறவுகளிடத்திலும் நம்ம பேசுறோம் இல்லையா? என்னுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கிறியா, என்னுடைய உணர்வுக்கு நான் என்ன சொல்ல வரனாவது உனக்கு புரியுதா, அதுக்குள்ளே நீ இந்த மாதிரி பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு பேரு கருத்து வேறுபாடு பண்றோம். இது அத்தனையும் இந்த 5ஆம் பாவம் நல்ல பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் உண்மையாகவே இயற்கையாகவே அவருக்கு புரிஞ்சுக்கிற தன்மை அதிகம். அதனால எதிரில இருக்கிறவங்க எந்த விதமான விஷயத்துக்காக வந்திருக்காங்க, அவங்க எதை சொல்ல நினைக்கிறாங்க, உண்மையாவே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத இவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கின்னு அதுக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, அவங்களுடைய விஷயத்தை காது கொடுத்து கேட்டு அதற்கு என்ன இவர்களால் தீர்வு செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக இவங்க செய்வாங்க. இது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப நல்லாவே இருக்கும். இரட்டைப்படை தொடர்பு கொண்டா சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது. நீ பாட்டுன்னு ஏதாவது சொல்லி நிறு, எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. 8-12னா அங்க வேற வேலையே கிடையாது. அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு யோசிக்கவும் தெரியாது, சென்டிமெண்ட்டை பத்தி பேசவும் தெரியாது. அந்த மாதிரியான ஆளு. 5-9னா சூப்பரா இருப்பாங்க, பரவாயில்ல. சரிங்களா? அந்த சென்டிமெண்ட்டையும் அவங்க வேற மாதிரி கூட பயன்படுத்திப்பாங்க 5-9 இருக்கிறவங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் அதிகாரம் இல்லாம இந்த பாவங்கள் தொடர்பு கொள்ற விஷயத்தை பொறுத்துதான் அவங்க எதையும் உணர்வுபூர்வமாக அணுகுவாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கற்பனை கலர்ந்த உணர்வு. இது கற்பனை கலர்ந்த உணர்வு அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயம் சொன்னோமா அவங்க அதுக்கு இன்னொரு விஷயம் யோசிச்சு எக்ஸ்ட்ராவா சொல்றது. நம்ம ஒண்ணுன்னு சொன்னா அவங்க 4ஆ அதை மாத்தி அதை சொல்றது. அது ஒரு இடத்துல அது ஒரு பாசிட்டிவா நடக்கும், ஒரு சில இடத்துல அதுவே பிரச்சனையாவும் நடக்கும். அவங்க சொன்னதுனால பிரச்சனையும் நடக்கும். ஒரு இடத்துல சின்னதா நம்ம சொன்ன விஷயத்த அவங்க மெருகேத்தி சொல்லும் பொழுது அது ரசிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால ஒரு சில இடங்கள்ல பயனும் வரும். அது மாதிரி அதுவும் இந்த பாவ தொடர்புகளை வச்சுதான். நல்ல பாவங்கள் தொடரும் பொழுது அவங்க சொல்ற மெருகேற்றிய விஷயங்கள், அதை அதிகப்படுத்திய விஷயங்கள், நம்ம ஒண்ணு சொன்னதை 9ஆ திருச்சி பேசின விஷயங்கள் நல்லதாவே அமையும். அந்த மாதிரி இந்த 8-12 வரும்பொழுது அவங்க சொன்னாங்கன்னா அதனால சண்டை, வம்பு, வழக்கு, பிரச்சனை இதுதான் சந்திப்போம். நான் ஒண்ணு சொன்னா நீ போயிட்டு ஏன் அங்க வேற மாதிரி சொன்ன அப்படின்ற ஒரு சண்டையில தான் முடியும். ஏன்னா அவங்களுக்கு அது மாதிரி மாத்தி சரியா சொல்ல தெரியாது. அந்த 8-12 தொடர்பு கொண்டவங்க இந்த மாதிரி ஒரு கற்பனை கலந்த உணர்வோடு ஒரு வார்த்தைகளையோ ஒரு விஷயத்தையோ அவங்களால சொல்ல முடியாது. அந்த மாதிரி 5ஆம் பாவம் இதுவும் தொடர்பு கொண்டிருக்குது. அப்புறம் பாச உணர்வு. ரொம்ப பாசகாரங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க ரொம்ப பாசமானவங்கப்பா, ரொம்ப அன்பா பேசுறாங்கப்பா, ரொம்ப
நல்லா கவனிக்கிறாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இது எல்லாமே வந்து இந்த 5ஆம் பாவத்தினுடைய காரகங்கள் தான். அதுவும் நான் சொல்ற மாதிரிதான், ஒற்றைப்படை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், இரட்டைப்படை இருந்தா கிடையாது, வந்தியா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க போங்க அப்படின்ற மாதிரி போயிடும். ரெண்டு ஒரு வார்த்தை அதாவது எப்படி திட்டமா பேசக்கூடியவங்க அவங்க, வள வளன்லாம் பேச மாட்டாங்க. 5, 9 போதும்னு சொல்ற அளவுக்கு வள 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 வளன்னு உட்காந்து பேசி அவங்கள பேசி அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்து வந்து 8, 12 அப்படி இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த பாச உணர்வெல்லாம் வெளிப்படுத்த முடியாது. இந்த பாச உணர்வு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வரும், விருந்தாளிகிட்டவும் வரும். இப்போ விருந்தோம்பல் அப்படின்றது கூட இந்த 5ஆம் பாவத்துலதான். இந்த மாதிரி ஒரு அன்பா கூப்பிட்டு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து உட்காருங்க சாப்பிடுங்க, ஒரு வேளை சாப்பிட்டு போங்க அப்படின்லாம் ஒரு அன்பா பேசுறாங்க அப்படின்னா, இது வந்து இந்த பாவம் ஒற்றைப்படை பாவம் எல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது. இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டா என்ன ஏது அப்படின்னு ஒரு லிமிட்டா பேசுவாங்க. 8, 12லாம்னா கூப்பிடவே மாட்டாங்க, கூப்பிட்டாலும் நம்ம போனா ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த 5, 9லாம் இருந்தா நல்லா உட்கார வச்சு சாப்பாடை கூட போடுவாங்க. ஒற்றைப்படை பாவம்லாம் இருந்தா நல்லா விருந்தோம்பல், ரொம்ப சந்தோஷமா இணக்கமா ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மாதிரியான பண்பு அவர்களிடம் அதிகமாக இருக்கும். அதுதான் பாச உணர்வோடு தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது, தன்னுடைய உணவையும் பகிர்ந்து கொள்வது அப்படின்றது விருந்தோம்பல், அன்பு பாராட்டுறது அப்படின்ற அத்தனை விஷயங்களும். அன்பானவர்களா, பண்பானவர்களா, கலையானவர்களா, கற்பனை திறன் மிக்கவர்களா, காதல் மயம் கொண்டவர்களா, காதல் உணர்ச்சி சரியாக வெளிகாட்டக்கூடியவர்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய பாவங்கள் இந்த 5ஆம் பாவங்கள் தான். அடுத்து வந்து அதான் அன்னதானம்னா இப்போ பரிதாபப்படுறோம் இல்லையா, பாவப்படுறோம், ஐயோ அவங்களுக்கு சாப்பாடு இல்லப்பா, அவங்க வறுமையா இருக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுவோம், இவங்களை அன்னதானம் செய்வோம், இல்ல வந்து இந்த ஊனமுற்றவர்களா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம போய் அது மாதிரி செய்வோம். அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கெல்லாம் செய்யணும்ன்ற எண்ணமும் வரும். கோவில்ல அன்னதானம் பண்ற எண்ணமும் இவங்களுக்குதான் அதிகமா வரும். கோவில்ல போனா அன்னதானம் பண்ணணும், அவங்களுக்கு ஆடை தானம் பண்ணணும், அந்த வேற எந்த தானம் பண்ணணும்னாலும் இந்த 5ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவ தொடர்பு கொண்டவர்களும் 5, 9 தொடர்பு கொண்டவர்களுக்கு தான் இந்த எண்ணங்கள் வரும். 8, 12 இருக்கிறவங்களுக்கு வராது. அதே மாதிரி இரட்டைப்படை பாவம் இருக்கிறவங்களுக்கும் அந்த அளவுக்கு வராது. கேட்டா சரி ஏதோ ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே கண்டு முழு மனதோட அதிகமா ஈடுபாடோட அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒற்றைப்படை பாவம் இருக்கிறவங்களதான் ஏன்னா அதெல்லாம் செய்வாங்க. அன்னதானம் செய்யறதோ, ஆடை தானம் செய்யறதோ, கோவிலுக்கு போறதோ, பூஜை பண்றதோ, கும்பாபிஷேகம் பண்றதோ, இந்த கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு செலவு செய்யறதோ. ஏன்னா இது 5ஆம் பாவம் என்பதே பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். குலதெய்வ வழிபாடு, பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், இது அத்தனையும் சொல்லக்கூடிய இடம் இந்த 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவம் கெட்டுடுச்சு ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னாலே அத்தனை விஷயங்களும் கெட்டு போவோம். அந்த குழந்தை இருக்காது, குழந்தைக்குன்னா காதல் இருக்கணும், காதல் இருக்காது, அதுக்கப்புறமா அவங்க இல்லற சுகத்துல முழுமையா ஈடுபட முடியாது, அதுக்கப்புறம் வந்து அவங்க கோவில் வழிபாடு செய்ய முடியாது, ஆலய வழிபாடு செய்ய முடியாது, குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது. அந்த மாதிரியான பூர்வ புண்ணியங்கள் எல்லாம் தடைபடக்கூடிய விஷயங்களாக அந்த 5ஆம் பாவம் அவர்களுக்கு சரியில்லாத போது அவர்கள் அத்தனை தடைகளையும் ஏற்படுத்தும். அதன் மூலமாக அவர்களுக்கு இன்னல், சோகம், கண்ணீர், கஷ்டம், கவலை, அது மத்தனமான விஷயங்களையும் அந்த 5ஆம் பாவம் அவர்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5ஆம் பாவத்துல இன்னும் நிறைய காரகங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம உயர்நிலை வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு காரகத்தை பத்தி நான் ஒரு பதிவாவே விரிவாகவே போடுறேன். இப்ப எல்லாமே நான் வந்து சுருக்கி சொல்லியிருக்கேன். இந்த 5ஆம் பாவத்துல முக்கியமா இருக்கக்கூடியது இதயம் சார்ந்த நோய்கள்லாம் வருதுன்னா கூட இந்த 5ஆம் பாவம் நல்ல தொடர்பு கொண்டதுன்னா வராது. 8, 12 வந்தா கண்டிப்பா வரும் அப்படின்னு உடம்ப பார்த்துக்கிறதுக்கும், காதலை பார்த்துக்கிறதுக்கும், குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் நம்ம ஏற்படுத்துகிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த பாவத்தை கண்டிப்பாக ஆய்வு செய்துதான் நம்ம வந்து ஒரு திருமண பொருத்தத்தையே நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 5ஆம் பாவம் என்பதே அகம் சார்ந்த விஷயம். அத்தனை விஷயம் உணர்வு பூர்வமானது, உணர்ச்சி பூர்வமானது, நம்மளுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு, நம்ம உடலினுடைய வெளிப்பாடு, இது அத்தனையும் நிறைந்த இடம் இந்த 5ஆம் பாவம். அதனால இந்த 5ஆம் பாவம் நிறைய இடங்கள்ல மிகுதியாக இருக்கக்கூடாது, இது வலிமை பெறக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா இந்த 5ஆம் பாவம் நிறைய இடங்கள்ல இதே பாவ தொடர்போ இல்ல அது நட்சத்திர உபநட்சத்திர தொடர்போ மற்ற பாவங்களை அதிக இடங்களில் தொடர்பு கொண்டிருந்தா அந்த ஜாதகரை நாம் வந்து ரொம்ப
பார்த்துதான் மற்றவர்களுடன் திருமணம் செய்து வைக்க வேண்டும். இல்லைன்னா அவர்களுடைய கேரக்டர் இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால நிறைய இடங்கள்ல அதுவும் ஆணுக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். அப்பதான் அந்த ஆண் சாதிக்க முடியும், சாதனை புரிய முடியும், வேலைக்கு போக முடியும். இந்த 5, 9 நிறைய இடங்கள்ல வந்தா அவன் சோம்பேறியா தான் அவர் இருப்பாரு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 5ஆம் பாவத்தினுடைய காரகங்கள் இன்னும் நிறைய இருக்கு. நான் அப்புறமா உயர்நிலை கிளாஸ் எடுக்கும்போது நான் நிறைய பதிவு போடுறேன். இந்த இதெல்லாம் காரகத்தெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க, நோட்லயும் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் நான் சொல்றது, கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு எதெல்லாம் விஷயங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய காரகங்களை பத்தியும் பாவங்களை பத்தியும் ஜாதக ஆய்வுகளையும் நான் நிறைய பதிவுகளாக இதுல நான் நிறைய பதிவிடுவேன். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஜோதிட சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இல்ல உங்களுக்கு ஒரு ஜோதிட ஆய்வு வேணும் அப்படின்னாலும், ஜாதக ஆய்வு வேணும்னாலும் நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.